ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரலிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழிற்கு உங்களை வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை 27 தம்மூஸ், ஜூலை 12. இது அனைத்தும் தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்தெறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு கிறிஸ்தவராக உங்கள் உலகிற்கு வரும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பங்கு உண்டு. அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் நிச்சயமாக பல்வேறு வகையான மக்களை சந்திப்பீர்கள். அவர்கள் உங்களுடன் எப்படி பழகுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. உங்கள் நன்மைக்காகவே தேவன் அவர்களை உங்கள் பாதையில் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார்களா அல்லது பகையாக இருக்கிறார்களா என்பது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. உங்களுடனான அவர்களின் உறவு உங்களை உயர்த்துவதற்கான தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதை நீங்கள் ஒருமுறை புரிந்து கொண்டால் உங்கள் உலகிற்குள் வரும் எவருக்காகவும் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் தேவனுக்கு நன்றியுடனும் இருப்பீர்கள். ஒரு நாடக ஆசிரியர் ஒருமுறை கூறினார், உலகமே ஒரு மேடை. ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் வெறும் நடிகர்கள். அவர்கள் உள்ளே நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் வழிகள் உள்ளன. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பல வேடங்களில் நடிக்கிறான். உங்கள் ஒரே கவலை உங்கள் பரலோக பிதாவை பிரியப்படுத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும். உங்களுக்கு செய்யப்பட்ட தவறுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். மற்றவர்களின் எதிர்மறையான செயல்கள், கருத்துகள் அல்லது மோசமான நடத்தைகளை புறக்கணித்து விடுங்கள். உங்களை காயப்படுத்துபவர்களுக்கும் அல்லது உங்களை வஞ்சகமாக பயன்படுத்துபவர்களுக்கும் அன்போடு மட்டுமே பதிலளியுங்கள். தேவனுடைய குணாதிசயத்தின் மிக உயர்ந்த மற்றும் முதன்மையான தரம் அவருடைய அன்பை உங்களுக்குள் வாழ்ந்து காட்டுவதாகும். ஏனெனில் வேதம் கூறுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். ரோமர் 5:5. நீங்கள் பிதாவின் அன்பிற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறீர்கள். மேலும் உங்கள் வாழ்க்கை அந்த பெரிய அன்பின் நிபந்தனை அற்ற மற்றும் சுயநலம் அற்ற ஒரு சிறந்த வெளிப்பாடாகும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன அறிக்கை. யார் என்னை எப்படி நடத்தினாலும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நான் அன்போடும் தயவோடும் மட்டுமே பதிலளிக்கிறேன். ஏனெனில் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரால் என் இருதயத்தில் ஏராளமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளிலும் ராஜா இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி எனக்குள் இருக்கும் அந்த அன்பை நான் வாழ்ந்து காட்டுகிறேன். ஆமென். மேற்கொண்ட தியானம் மத்தேயு 5:43-48. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் யாத்திராகமம் 22-24 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும்
கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகி இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை சந்திக்கும் வரை உற்சாகத்துடன் இருங்கள். ஷலோம் ஷலோம்.